20 வருஷம் மாலை போட்டிருக்காரு, 50 வருஷம் மாலை போட்டிருக்காரு, வருஷம் முழுக்கும் கோயிலுக்கு போறாரு. அது முக்கியம் இல்ல. அவர் 1 வருஷம் போனாலும் சரி, கோவிலுக்கு மாலை போட்டு போகாம இருந்தா கூட சரி. ஒரு தெய்வத்தின் பேரை சொல்லிட்டாங்கன்னா, அந்த தெய்வத்தினுடைய வாழ்க்கை வரலாறுபடி ஓரளவுண்டாலும் தர்மப்படி வாழ்றாரா? அதுதான் கணக்கொழிய, சிலர் வந்து மாலை போடுவாங்க, 1 வருஷம் போவாங்க. அந்த சாமியினுடைய ஈடுபாடு புடிச்சிருக்கும். அந்த சாமியினுடைய கேட்டகரி படி ஓரளவுண்டாலும் வாழ நெனச்சிருவாங்க. வாழணும், நம்ம போய் அதிகமா பொய்யே பேசி, நம்ம பொழப்பு நடத்தக்கூடாது. இந்த மாரி மத்தவங்களுக்கு துன்பம் தரக்கூடாது. இந்த மாரி மதுக்கள் குடிக்கக்கூடாது. மாமிசங்கள் உண்ணக்கூடாதுன்ட்டு கட்டுப்பாட்டோட இருப்பாங்க. இவரு 20, 30 வருஷம் போயிட்டு நான் மாலைய கழட்டினோனே எல்லாம் பண்ணுவேன்னா, இங்க வந்து இப்படி பாமர மக்களுக்குன்னா குருநாதரா இருக்கலாம். ஆனா, அங்கே இறைவனிடத்துல எதுவுமே இருக்காது. அப்படியே